கலாத்தியர் 5 பாகத்துக்கிட்ட முடிச்சிட்டோம். கேட்காதவங்க திரும்ப கேளுங்க, ரொம்ப பிரயோஜனமான வார்த்தைகள். திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 15 15வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, மனுஷ முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய கூட ஒன்றையும் கூட்டுறதில்லை. நீங்கள் யார்கிட்டையாவது உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா? பத்திரம் எழுதியிருக்கீங்களா? ஒன்றுமே நடக்கலையா நம்ம மக்களுக்கு? கடவுளே, ஆனால் பிரச்சனைன்றீங்க. ஒன்றுமே நடக்கலை ஆனால் பிரச்சனைன்றீங்க, போராட்டன்றீங்க. வா, அப்படி இங்கே நடந்தா அவங்களுக்கு? கல்யாணம் எத்தனை பேருக்கு நடந்துச்சு? உள்ளதுதானா? அதை தூக்கிட்டு வந்தாங்களா? ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ரேஷன் கார்டெல்லாம் இருக்குல்ல. எல்லாரும் மோஸ்ட்லி ஒரு உடன்படிக்கையில் நீங்கள் இருப்பீங்க இல்லையா? கணவன் மனைவி உடன்படிக்கை, திருமணம். ஒரு ஆளுக்கு நம்ம கடன் வாங்கிட்டோம், ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குகிறோம். குடுக்கல் வாங்கல கூட நம்ம என்ன செய்வோம்? ஒப்பந்தம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? அதில் எழுதியிருப்போம் இல்லையா? அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் உடன்படிக்கை. சொத்து வாங்கிறது, விற்கிறது, அதில் ஒரு உடன்படிக்கை இருக்கும் இல்லையா? இதெல்லாமே எழுதினபடியே என்ன செய்யும்? கவனிங்க, எழுதினபடி. இது மாற்ற முடியாது. எப்படியோ தேவனுடைய உடன்படிக்கை அதை விட வல்லமை உள்ளது. அதை யாராலும் மாற்ற முடியாது. மனுஷ முறைமையை எப்படி உறுதி பண்ணபடி அதை மாற்ற முடியாது இருக்கிறதோ, அதே போல தேவனுடைய முறைமைகளையும் மாற்ற முடியாது. கீழே பாருங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நம்ம குறிப்பாக இந்த கலாத்தியர் எதை குறித்து பேசுது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை குறித்தும் கிருபையை குறித்து, ஆவி பிரமாணத்தை குறித்தும் பேசுது. நியாயப்பிரமாணத்துக்கும் வாக்கு தத்தத்துக்கும் உள்ள வேறுபாடு பார்க்க போகிறோம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? 613 கட்டளைகளையும் கை கொண்டா ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னு எது சொல்லுது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? மோசேக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். வாக்கு தத்தத்தின் மூலமாய் ஆபிரகாமையும் ஆபிரகாமின் சந்ததியையும் ஆசீர்வதித்தார். ஆனா ஆபிரகாமுக்கு பின்னாடி வந்த நியாயப்பிரமாணம் சொல்லுது, இந்த கற்பனைகளை கை கொண்டால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்ப எதை தான் கை கொள்ளணும் பாருங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி செஞ்சாரு? வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. எப்படி வாக்கு தத்தம்? எப்படி பிரமாணம் பண்ணினாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படி நிறைய வாக்கு தத்தத்தை பண்ணினார். அவன் அதை என்ன செஞ்சான்? விசுவாசிச்சான். விசுவாசிச்சோன்னு என்ன நடந்தது? அவன் அதெல்லாம் பெற்றுக்கொண்டானா? பெற்றுக்கொண்டான். ஆனா நியாயப்பிரமாணம் அதுக்கு பின்னாடி கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின்படி யாராவது நீதிமான் ஆக்கப்பட்டான்னு பைபிள் எழுதியிருக்கா? நியாயப்பிரமாணம் என்ன? சட்டம், வாக்கு தத்தம். சரியா? புரிஞ்சா? வேறுபடுத்துக. நியாயப்பிரமாணம் என்பது என்னன்னா தேவன் கொடுத்ததுதான். யார் கொடுத்தது? வாக்கு தத்தம் கொடுத்தது யாரு? தேவன் கொடுத்ததுதான். இது ரெண்டுக்கும் மையமா என்னது விஷயம்? என்ன? ரெண்டும் என்னது? ஆசீர்வாதம் தான். நியாயப்பிரமாண சட்டத்தை நிறைவேற்றினாலும் என்னது? ஆசீர்வாதம் தான் வரும். வாக்கு தத்தமும் உனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். தேவன் முதல்ல எதை கொடுத்தாரு? வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. ரெண்டாவது இதை ஏன் கொடுத்தாரு?
பேசாம இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்படிதானே? ஆரம்பத்தில் இதை கொடுத்துருக்கலாம் தானே. இப்ப இதை கொடுத்தாரு, கொடுத்துட்டு எதை கொண்டு வந்தாரு? இதை கொண்டாடுறார். சரியா? இது ரெண்டையும் கொடுத்துட்டு ஒன்னி இதை ஃபாலோ பண்ணிருக்கலாம் இல்லையா? கவனிங்க, ஒன்னி எதை ஃபாலோ பண்ணிருக்கலாம், இன்னொன்னு என்ன பண்ணிருக்கலாம்? ஏன் இவர் வந்தாரு? இது செய்ய முடியாது இல்லையா? ரைட்டு. இது அதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, அப்ப ஏன் இதை கீழ்ப்படி இல்லையா? ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒரே ஒரு ஜனங்கள் மட்டும்தான் இதை என்ன செஞ்சாங்க, அனுபவிச்சாங்க. யூதர்கள் இல்ல. யார் அனுபவிச்சாங்க? மற்ற ஜனங்களுக்கு என்ன செய்யாது, இது பராத். ஆனா நியாயப்பிரமாணத்தை யாருக்கு தான் கொடுத்தாரு? யூதர்கள் தான் கொடுத்தாரு. கரெக்டா? அப்ப என்ன, இப்ப இந்த கேள்வி வந்துச்சு உங்களுக்கு? கேள்வி வருதா? எத்தனை பேருக்கு இது கேள்வி வந்துச்சு? கேள்வியா இருக்குல்ல? அப்ப ஏன் ஏசப்பா வந்தார்? புற ஜாதிகளுக்கு இது வரணும். எது? வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் வரணும். இப்ப இந்த நியாயப்பிரமாண சட்டத்தை யாராலும் நிறைவேற்ற முடியல. யார் நிறைவேற்றினா? ஏசப்பா நிறைவேற்றினார். சரியா? அவர் ஏன் நிறைவேற்றினார்னு உங்களுக்கு நான் போன வாரம் எடுத்தேன், வேணா போய் கேளுங்க. ஏன் நிறைவேற்றினார்? பிதாவின் ஆவியானவர் எங்க இருந்தார்? இவரோட இருந்தார். சரியா? ஏன்னா இவர் இருந்தது ஆவியின் பிரமாணத்தில் இருந்தார். இது நியாய பிரமாணம், இவர் வந்தது என்னது? ஆவி. சரியா? ஆவியின் பிரமாணத்தில் இருந்தார், ஆவிக்குரிய பிரமாணம். இப்ப புரிஞ்சுதா? இனி நான் வசனத்தை படிக்கிறேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். கவனிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டாச்சா? சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல். எப்படி சொல்லல? ஆபிரகாமுக்கு ஓ சந்ததிக்குன்னு அவர் பண்ணல, உன் சந்ததிக்குன்னு பண்ணாரு. சிங்குலர், அதாவது ஒருமையில சொன்னார், பன்மையில் ஒருமையில சொன்னார். அந்த ஒருமையில சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒருமைக்குரியவர் யாருன்னா இயேசு. புரியுதா? ரைட்டா? சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவை. ரைட்டா? 14வது பாருங்க. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. இப்ப புரிஞ்சுதா? எப்படி? வாக்கு தத்தம் தான் முதல்ல வந்துச்சு இல்லையா? பிரமாணம் எப்போ வந்துச்சு? 430 வருஷம் தாண்டி வந்த பிரமாணம் இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்ய முடியாது? அழிக்க அல்லது மாற்ற அல்லது திருத்தி எழுத முடியாது. ஏன்னா இந்த வசனம் 15வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுக்கு மனுஷன் நீங்க பண்ற உடன்படிக்கை எப்படி மாறாதோ தேவன் பண்ணின உடன்படிக்கையும் மாறாது. அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் அப்போ தேவனுடைய மனுஷன் கிடையாது. அவனும் ஒரு சொல்ல போனா தேவனுக்கு புறஜாதியா இருந்தவன், தேவனுக்கு புறம்ப இருந்தவன் தான், கடவுளுக்குள்ளவன் கிடையாது. ஆனா அவனை தேவன் தெரிந்தெடுத்து, நான் தான் கடவுள்பா, நான் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த உலகமே எப்படி இருந்தது? சாபம் தரித்திரத்துக்குள்ள இருந்தது. ஆதாமின் மூலமாய் வந்த பாவத்தினால சாபம் தரித்திரம்லாம் அங்கே இருந்துச்சு பாருங்க. அப்ப இவன் அங்க தெரிந்தெடுக்கிறார். இவன் ஒரு மோசமான குலத்துல தான் இருக்கிறான். சிலையை வழிபடுகிற ஒரு குலத்துல இருக்கிறான். சிலை அதான் உனக்கு தொழிலும் வேற. ஸோ அந்த மனுஷனை தெரிந்தெடுத்து என்ன செய்யறாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு குழந்தைய தருவேன்,
உனக்கு ஒன் சன்னதி நட்சத்திரங்களை போல இருக்கும் அப்படிலாம் அவனுக்கு நிறைய வாக்குத்தத்தம் பண்ணி அவனை கொண்டு வராரு. கொண்டு வந்ததுக்கு பிறகு 430 வருஷம் தாண்டி நியாயப்பிரமாணம் வருது. அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், ஆனா நீ என்ன செய்யணும்? நான் சொல்றதெல்லாம் நீ கடைபிடிச்சா உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லுது. ரைட்டா? 18வது வசனம் பாருங்க. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினால் உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினால் அருள் செய்தார். சுதந்திரம்னா என்ன? அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினால் உண்டாயிராது. அதனாலதான் இவனுக்கு புரியல. எப்படி சுதந்திரம்? எது சுதந்திரம்? தேவன் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். அதுக்கு பேரு தான் கிருபை. எப்படி? கிருபை எங்கிருந்து வேலை செஞ்சுன்னா கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை வேலை செஞ்சதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா முதல்ல கிருபை எப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா, ரொம்ப தெளிவா எங்கிருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா ஆபிரகாமின் மூலமா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டா அவனுக்கு ஆசீர்வாதம் சொன்னார். அவன் ஏற்றுக்கொண்டா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுடைய ஆசீர்வாதம் பூமி முழுவதற்கும் கொள்ளாத அளவுக்கு, பூமி நிரம்புற அளவுக்கு அவனை தேவன் ஆசீர்வதித்து காட்டினார். சரியா? இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை தானே இவங்க பின்பற்றணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? வாக்குத்தத்த சுதந்திரம் கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல கேள்வி வருதா இல்லையா? அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? 19வது வசனம் போடுங்க. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? என்னத்துக்கு கொடுக்கப்பட்டது? வாக்குத்தத்தத்தை பெற்ற சன்னதி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாய் கட்டப்பட்டு தேவ தூதர்களை கொண்டு மத்தியஸ்தரால் கையிலே கட்டளை இடப்பட்டது. வாக்குத்தத்தம் தேவனுக்கு தெரியாம வந்துச்சா? இல்ல. நியாயப்பிரமாணம் வர்றது வரைக்கும் பாவம் ஒரு பெரிய மேட்டராவே எண்ணப்படல. எப்படி? பாவம் ஒரு பெரிய விஷயமாவே எண்ணப்படல. சில பாவங்களை உங்களுக்கு இது பாவம்னு தெரியும், சிலது பாவம் என்னன்னே தெரியாது. ஆனா நியாயப்பிரமாணம் வந்து இது 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 பாவம்னு சொல்ல ஆரம்பிச்சது பாருங்க. இதை நீ செய்யாதேன்னு சொல்ல ஆரம்பிச்சது பாருங்க. ஏவாள்கிட்ட ஒன்னே சொன்னாரு ஆதாம் ஏவாள்கிட்ட. என்னது? நடுவில் இருக்கிற இந்த ஒரு கனியும் சாப்பிடான்னு சொன்னாரு. ஆனா பாருங்களேன், அவன பாவத்துக்குள்ள வந்தான். பாவத்துக்குள்ள விழுந்த பிறகும் அந்த சந்ததியை தேவன் கிருபையினால வாக்குத்தத்தத்தை கொண்டு நீதிமானாக்கி ஆபிரகாமின் மூலமாய் ஒரு சந்ததியை ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு பாருங்க. தொடர்ந்து அவன் தப்பு பண்ண கூடாதுன்றதுனாலதான் தேவன் நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சு கொடுத்தார். சொல்ல போனா நியாயப்பிரமாணத்தினால இந்த பயலுகளை சிறைப்படுத்தினார். இவனு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாலும் இவனு தப்பு பண்ணுவான்னு தெரியும். ஆனாலும் என்ன செய்யணும்? ஒரு பயம் இல்லையா? ஆண்டவர் இல்லாம நீ தப்பவே முடியாது. நீ என்னதான் ஆட்டுக்குட்டியை வெட்டி வெட்டி போட்டாலும் உனக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை உனக்கு கிடையாதுன்னு நீ தெளிவா புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த நியாய பிரமாணத்தை கர்த்தர் எடுக்கிறதா இல்ல. நீ கிரிய செஞ்சு அதுல கெட. எப்படி? கிரிய செஞ்சு 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 கெடன்னு சொல்லி இவனும் அப்படியே கிடந்தானே. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஹல்லேலூயா. பாருங்க 19வது வசனம் படிச்சு பாருங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சன்னதி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாய் கூட்டப்பட்டு தேவதூதர்களை கொண்டு மத்தியஸ்தரால் கையளிக்கப்பட்டது. மத்தியஸ்தர்னா யாருன்னா வாக்குத்தத்தத்துக்கும் இங்க பாருங்க, இங்க வாக்குத்தத்தம் வந்ததா? வாக்குத்தத்தம் வந்ததா? வாக்குத்தத்தத்துக்கு அடுத்து யாரு? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை அது அடுத்து யாரு? எஸ். இப்ப மத்தியஸ்தர் யாரு? இப்ப மத்தியில இருக்கிறது எதுங்க? இது முதல்ல வாக்குத்தத்தம் வந்துச்சு, அப்படித்தானே? ரெண்டாவது இது வந்துச்சு, அப்படித்தானே? மூணாவது தானே இயேசு வந்தார். இப்ப மத்தியஸ்தர் யாரு? சட்டம். ஆங்கில பைபிள்ல எழுதியிருக்கேன் கரெக்டா, மோசஸ். ரைட்டா? பாருங்க, தேவன் அதை பாருங்க, அக்கிரமம் தூதரை கொண்டு
மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது. கட்டளை எங்க கொடுக்கப்பட்டது? இவனுங்க பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னன்னா, இவர் வர்றது வரைக்கும், எப்படி இயேசு வர்றது வரைக்கும் இவனு எங்க இருக்கணும்? வர வேண்டியவர் வராத வரைக்கும் இவனுக்கு ஒருத்தனும் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. ஈவன் ஆபிரகாமின் சன்னதி கூட வாக்கு தத்தத்தின் மூலமா அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அவனுங்களும் பாவத்துல தான் இருந்தானுங்க. அப்ப தேவனுக்கு தெரியும், இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை. எப்படி? இந்த உலகமே ஒரு சிறைச்சாலை தான். வேணும்னே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இத சட்டத்தை கொண்டு பூட்டிட்டார். ஹல்லேலூயா. பாவம்னா என்னன்னு ஆழமா புரிய வைக்கிறதுக்கு தான் தேவன் நியாயப்பிரமாணத்தை இந்த பூமிக்கு கொடுத்தார். கொடுத்து இந்த பூமியை சிறைப்படுத்தினார். எப்படிங்க? பூமியையே சிறையாகினார். வர வேண்டியவர் அவனுக்குள்ள வராத வரைக்கும் அவன் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, மத்தியஸ்தர் ஒருவனுக்குரியவர் அல்ல. எப்படிங்க? 20 வசனம் பாருங்க. மத்தியஸ்தர் ஒருவனுக்குரியவர் அல்ல. ஏன் அப்படின்னு அர்த்தம் என்ன? அதுக்கு வசனம் புரிஞ்சு, அது புரியுதா உங்களுக்கு? தேவனே ஒருவர். ஆபிரகாமை ஆசீர்வதிக்க தேவன் யார்கிட்டயுமே கேட்கல. மீடியேட்டர் யாருமே இல்ல. நேரடியா போய் ஆபிரகாம தேவன் ஆசீர்வதிச்சாரு. இதை செய்யாத செய்யாத செய்யாதன்னா சொல்லும். உன்னால ஒன்னையும் கடைபிடிக்கிறதுக்கு முடியாது, ரொம்ப கடினம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பாருங்க, ஏன் இத ஆண்டவர் காமிச்சாரு தெரியுமா? தேவன் உனக்கு வச்சிருக்கிற கிருபை இலவசமா அவ்வளவு தயவோட உனக்கு வச்சிருக்கிறார்ன்றத காட்டுறதுக்கு தான் இத காமிச்சார். நீ நேரடியா என்கிட்ட நான் சொல்றத கேட்காம உன் பாட்டுல நீ என்கிட்ட வரணும்னா நீ இப்படிதான் வரணும். இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் கை கொண்டுதான் வர முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? சொல்றதுக்கு தான் இந்த காமிச்சார். ரைட்டா? அதுக்குள்ள சிறைப்படுத்தினார். ரைட்டு. 21வது வசனம் போடுங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? எப்படி? அப்ப நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமோ? நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா அப்படின்னா விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதென்றால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாய் இருக்குமா? இப்ப கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானது கிடையாது. எது? ஜீவனை. ஜீவன் என்ன? உனக்கு வாழ்வை கொடுப்பதற்கு நியாயப்பிரமாணம் சப்போர்ட் பண்ணாது. நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? உனக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கும், உனக்கு வாழ்வை தராது. ஹல்லேலூயா. இப்போ நீ உமிழ்நீர் விழுங்காத, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு ஏன் ஆண்டவர் ஒரு கட்டளையா வச்சிருக்கிறாருன்னா, இதெல்லாம் பண்றது தப்பு. ஆனா அதை பண்ணாம இருக்கிறதுக்கான பலன் என் சுயத்துல கிடையாது. எப்படிங்க? என் சுய சரீரத்துல, என் சுய ஆத்மாவுக்கு இப்படி எல்லாம் டிசிப்ளினா இருக்கிறதுக்கு பலன் கிடையாது. அதனால நம்ம நியாயப்பிரமாணத்தையே ஃபாலோ பண்ணா நம்ம வாழ்க்கைக்கு உயிர் வராது. புரியுதா? நம்ம வாழ்க்கைக்கு உயிர் வராது. அதாவது உயிர்னா ஆசீர்வாதம் வராதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கும்படி வேதம் எல்லோரையும் ஏகமாய் பாவத்தில் கீழ் அடைத்து போட்டது. இந்த நியாயப்பிரமாணம் வந்த பிறகு நம்ம பயலுலக எல்லாம் என்ன வந்தது? ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா என்னது? ஒரே ரூல்ஸ். நம்ம ஆளுங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, என்னதான் ஜபிச்சாலும் என்னதான் பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. டெய்லி ஓடிட்டே இருக்க வேண்டியது இருக்குது, டெய்லி பிரச்சனை இருந்துட்டே இருக்குது. எப்பதான் முடிவு
வரும். இந்த உலகத்துல உனக்கு நல்ல முடிவு வராது. ஏன்னா இங்க ஒரு பிரமாணம் ஓடிட்டு இருக்குது. நீ இப்படிதான் இருக்கணும், நீ இதை தான் பார்க்கணும், இதை தான் ரசிக்கணும், இதை தான் பண்ணணும். இந்த உலகம், இந்த உலகத்தின்படி வாழணும் நினைச்சனா, இந்த உலகம் உனக்கு என்ன தர முடிவு பண்ணிருக்குதோ அதை தான் நீ பெற்றுக்கொள்ளுவ. அதுதான் சிறை. உலகத்துல இன்னைக்கும் பிரமாணம் இருக்கதான் செய்து. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா மட்டும், அவருடைய கிருபையை பெற்றா மட்டும்தான் நீ இந்த சிறையிருப்பின் இந்த உலகத்துல நீ சுதந்திரமா வாழ முடியும். வாக்குத்தத்தத்தை நம்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் விடும். இந்த உலகம் வறட்சி அடைந்திருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு வறட்சி கிடையாது, அவருடைய கிருபைக்கு வறட்சியே கிடையாது. நீ உடன்படிக்கையின்படி, நீ நியாய பிரமாணத்தின்படி தேவனை நீ பிடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல உலகத்தின்படி இருந்தாலும் சரி, இது சொல்ல போன ஒரு உலகம்தான். நியாய பிரமாணம்னாலே உலகம்தான். நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை நிச்சயமா உண்டு. ஆனா இங்க உனக்கு தப்பே செய்யாத அளவுக்கு உனக்கு பலத்தை தர்றதுக்கு தான் இவர் வந்தார். ஹல்லேலூயா. நீ தப்பு பண்ணவும் முடியாது. ஒருவேளை நீ பண்ண தப்புக்கு தண்டனை தரணும் இந்த உலகம் காத்திருந்தாலும் உலகத்தை அதுக்காகவே தூக்கி மாத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், ஆதலால் 23 பாருங்க. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போற விசுவாசத்திற்கு ஏதுவாய் நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் நியாய பிரமாணம் உண்மையிலேயே பாதுகாவல். தப்பு பண்ணணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு தண்டனை. தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு நியாய பிரமாணம் பாதுகாவல். எதனால வந்து தெரியுமா? இவரால. ஹல்லேலூயா. கீழே பார்க்கலாம். 24. இவ்விதமாய் நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் உங்க வளர்ப்பு தகப்பன் போல. எப்படி? யாரு? வளர்ப்பு தகப்பன் உங்களை வளர்த்திட்டே இருக்கிறார். திடீர்னு உண்மையான தகப்பன் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் வளர்ப்பு தகப்பன் உங்களுக்கு தேவையா தேவை இல்லையா? இப்ப புரியும் நினைக்கிறேன். தேவையா தேவை இல்லையா? ஆனா உண்மையான தகப்பன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ரொம்ப வருஷமா பார்க்கல இல்லையா? ஆனா உண்மையான தகப்பன் இப்படி இருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இதை காட்டுறதுக்கு தான் நியாய பிரமாணம் இந்த பூமியில கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து வரும் வரைக்கும் நீங்களும் நானும் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். நமக்கு நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் நீங்களும் நியாய பிரமாணத்துக்கு அடிமையா தான் இருந்தீர்கள். அது சொல்லாதையே. அப்ப நீ சர்ச்சில் வந்தாதான் அது வேலை செய்யுமா? வெளியில இருந்தாலும் வேலை செய்யுதில்ல. ஆனா நீ எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றியோ அப்போ அவருடைய கிருபையின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம் வேலை செய்யும். அப்போ உன்னை அந்த சரியான தகப்பன் உன்னை மன்னிக்கவும் செய்வாரு. உன் கைய பிடிச்சு நீ அங்க போ, நீ இங்க போ அப்படி சொல்ல மாட்டார். உன் கைய பிடிச்சு வா மகளே, என் கூட வா. You never forsake you. நீ ஒருபோது என்ன செய்ய மாட்ட, கவலைப்பட மாட்ட, ஒருபோது கஷ்டப்பட மாட்ட, ஒருபோது நீ என்ன செய்ய மாட்ட, விழுந்து போக மாட்ட. ஏன்னா நான் உன்னை பிடிச்சிருக்கேன். Come with me, follow me. நீதியின் பாதையில் மரணம் இல்லை, அங்கே ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இத கொடுக்கும்படிதான் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. இந்த தயவு, இந்த கிருபை என்னன்னு தெரியறதுக்கு வேண்டிதான் இந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி
நீங்க பண்ண பாவங்கள் கொடூரமான பாவம், எவ்வளவு கொடூரமான பாவங்கள்லாம் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க எப்படி பாதுகாக்கப்பட்டீங்க தெரியுமா? பைபிளை திறந்த பிறகுதான் உங்களுக்கு இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பயம் இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? ஆனாலும் ஒரு மனக்கடினத்தில் என்ன செஞ்சோம்? சில தவறுகளை செஞ்சாலும் என்ன செய்வோம்? இந்த உலகம் நம்மளை தட்டிச்சா, மண்டையில கொட்டிச்சா, பிரச்சனை வந்துதா, போராட்டம் வந்துதா, அதெல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ. இப்போ உனக்கு தெரியுது, நான் தவறே பண்ண கூட கர்த்தர் என்னை மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. அவர் அவ்வளவு பெரிய கிருபையில தயவுல, அவர் பேரளவுக்கு புருஷன் அல்ல, அவர் தகப்பனே. அவர் தான் தகப்பன். உங்க உண்மையான தகப்பன் உங்க கரத்தை பிடிச்சா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரம் இல்ல? உண்மையான தகப்பன் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள முனைப்பட்டு உங்களோட கூட இருந்தா நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? அதை எடுத்துக்கிறதுக்கு தாங்க கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே மரித்தார். அந்நியராகவும் புறஜாதிகளாகவும் பிரிந்து கிடந்தோம். இப்ப அவருடைய ரத்தத்தினால், அவருடைய ஒரே ஒரு ரத்தத்தின் உடன்படிக்கையினால் எல்லாரும் ஒன்னாயிட்டோம். நீ என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம், யாரா வேணாரு, ஆனா இயேசுன்னு வந்துட்டேன்னா அவருடைய ரத்தத்துக்குள்ள வந்துட்ட, அவருடைய பிள்ளையா மாறிட்ட, அவருடைய சொத்துகள் அத்தனைக்கும் நீ உரிமைதாரராய் மாறிவிட்டாய். ஹல்லேலூயா. ரைட்டா? புரிஞ்சுதா? பாருங்க, வசனத்தை வாடிக்கிறேன். 25. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள். இங்க நம்ம யாருக்குமே அடிமைகள் இல்லை. நம்ம யாருக்குமே அடிமையா இருக்க வேண்டாம். சொல்ல போனா எதுக்கு அடிமையா இருக்க வேண்டாம்? இதுக்கு என்ன செய்ய வேண்டாம்? இது சரியா போட்ட? இத நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை. யாரை ஃபாலோ பண்ண போதும்? இவரை ஃபாலோ பண்ண என்ன வரும்? ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? ரைட்டு. அப்போ 26வது போடுங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய உண்மையான மாம்ச தகப்பன், மாம்ச அப்பா, நீங்க நம்பி இருக்கிறீங்களா? சேலரி நம்பி இருக்கிற இதெல்லாம் ஒரு உபாத்தை. இப்ப யார நம்புறீங்கன்னா எல்லாவற்றையும் உடையவரை நீங்க நம்புறீங்க. ஏன்னா அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க. ஆவியின் பிரமாணத்துக்குள்ள போயிட்டீங்க. மாம்ச பிரமாணம் ஒண்ணு உங்களுக்கு தராது. ஆனா ஆவியின் பிரமாணம் ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் வாழ்க்கையில கொண்டு வந்து நிறைவேற்றி தீரும். ஹல்லேலூயா. This is the power of gospel. இதுதான் வல்லமையுள்ள சுவிசேஷம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற பலன் கூலி. உனக்கு ஏதோ ஒரு வேஜஸ் போட்டுட்டு போவாரு. எப்படி? ஒரு மாம்ச மனுஷனுக்கு நீ வேலை செஞ்சா என்ன தருவான்? உனக்கு கூலிதான். ஆனா தேவனுக்கு ஊழியம் செஞ்சா புரியுதா? அவர் சொன்னது எல்லாம் வரும், எழுதினபடி வரும். அவர் பிள்ளையா மாறிட்ட இப்ப நீ. ஹல்லேலூயா. நீங்க பிறந்தது செல்லப்பனுக்கா இருக்கலாம், பொண்ணு மாட்டுக்கா இருக்கலாம், நீ பிறந்தது எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த குலமா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், எவனா இருக்கலாம். ஆனா நீ இப்போ விசுவாசத்தினால பிழைச்சிருக்கிறபடினால் வாக்கு சச்சம் எல்லாமே உன் வாழ்க்கையில வந்து வேலை செய்யும், செஞ்சாகணும். ஹல்லேலூயா. பாருங்க எத்தனாவது பாசம்? 26 நிமிஷம் பாருங்க. 27 பாருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். You are the child of God. நீங்க குட்டி கடவுள்களாய் மாறிட்டீங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா எப்படி? இந்த சத்தியத்தை கேட்டு என் தேவன், என் தகப்பன், என் அம்மா, என் அப்பா
குடும்பம், என் உறவு, என் ஆசீர்வாதம் எல்லாமே இவர்தான் சுவாமி அப்படின்னு நீ ஆவியில ஞானஸ்நானத்தை முதல்ல பெற்றுக்கொண்ட அடையாளமா நீ எங்க எடுக்கிற? ஜலத்துல. அப்படி எடுத்தேன்னா நீ யாரு? கிறிஸ்துவுக்கு பிள்ளை. ஹல்லேலூயா. பாருங்களேன், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேரும் கிறிஸ்துவை. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? கிறிஸ்துவ போட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. உங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டா யார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க? உன்னை தொடுகிறவன். இப்ப புரியுதா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண்ணன், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரு குறை உண்டென்றால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்களுக்கு மன்னியுங்கள். இந்த சத்தியம் தெரியலனா இந்த மன்னிப்பை நீ அனுபவிக்க மாட்ட. இந்த மன்னிப்பை நீ அனுபவிக்கலனா மற்றவர்களை நீ மன்னிக்க மாட்ட. ஹல்லேலூயா. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உனக்கு தேவன் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை ஸ்லாக்கியமாய் கொடுத்திருக்கிறார். இதை தெரிஞ்சிச்சுன்னா உன் நட ராஜ நடையா இருக்கு. ஹல்லேலூயா. ராஜாக்கள் நாங்க. நீங்க எல்லாம் யார் நினைக்கிறீங்க? பின்ன என்ன? சத்தியத்தை ஆழமா கற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம் வாய்க்கால கெட்டாம ஆற தோண்டி வைக்காம தண்ணிய ஊத்துனா ஒன்ன தூக்கிரும். ஹலோ, தாரும் 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 தந்த பிறகு அதாலே செத்துருவனி. பணத்தை தாருன்னு கேட்காத, சத்தியத்தை தாரும். நீர் வாரும், நீ எனக்குள் இரும், நீ ஜீவியும், எனக்குள்ள வாரும். உம்மன முழுவதும் தரித்து கொள்ளட்டும். உம்மன முழுவதும் அனுபவிக்க கிருபை செய்ய. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்ற இவைகள் எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உலகம் உன்னை நெருக்குதுன்னா கர்த்தர் உன்னை பெருக வைக்க போறார்னு அர்த்தம். பாருங்களேன், யூதன் என்று கிரேக்கன் என்று அடிமை யாரும் இல்லைங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் கொட்டப்படும். நீங்கள் கிறிஸ்து உடையவனா, கிறிஸ்துவின் உடையவர்களானால், if you are in Christ, நீங்க கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சன்னதி வாக்குத்தத்தத்தின்படி. அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப புரிஞ்சுதா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நீங்களே பாரு. அவரை ஏற்றுக்கொண்டால் ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்துவமும் உன் வாழ்க்கையில வந்து பலிக்கும். உன் தலைமுறையில வந்து பலிக்கும். உன் தலைமுறைக்கு அது பலிக்கும். நீயே ஒரு குட்டி கிறிஸ்துவ இந்த பூமியில வெளிப்படுவ. உன்னையே மெசியான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் வச்சிருவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது?